இறையேசுவில் பிரியமுள்ள அன்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு, மீண்டுமா இந்த அபிஷேகத்திற்கு, மீண்டுமா இந்த காலை வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். வாழ்க்கையில் அபிஷேகங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைவாய் இருக்கும். ஆண்டவர் நம்மை நிறைவாய் வழி நடத்துவார். ஆண்டவர் கிருபையை இந்த புதன்கிழமை சூசையப்பர் நாளில பழமையான சூசையப்பர் உங்கள் குடும்பத்தை, உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாங்க. எனவே உங்களை அர்ப்பணித்து இந்த ஆராதனை பங்கெடுத்து ஆண்டவருடைய கிருபையை நாம் பெறுவோம். இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25 27 வரை உள்ள இறைவாக்கு. ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தும். ஆண்டவருடைய கிருபை ஞானிகளுக்கும் அறிஞருக்கும் கிடையாதா? இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க ஞானிகளாக இந்த உலகத்துல இல்லையா? நீங்கள் அறிவாளிகளாக இந்த உலகத்தில் இல்லையா? ஒருவேளை நீங்கள் படித்தவர்கள் அறிவாளிகள் என்றால் ஆண்டவருடைய ஞான நோக்கு வராதா என்றால் அப்படி இல்லை. ஆண்டவர் ஞானம் எல்லோருக்கும் வரும். ஆனால் ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினார் என்றால், ஞானிகளும் அறிஞர்களும் படித்தவற்றை வைத்து, தாம் மெத்த படித்ததை வைத்து ஆண்டவருடைய ஞானத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்களாக தங்களை மாற்றிக்கொள்ளவில்லை. நம்மளுடைய அறிவை வைத்து அவர் ஞானத்தை பெற நம்ம தகுதி பெறணும். மாறாக நம்ம அறிவை வைத்து நம்ம அகந்தையில் சென்று விட்டு அவருடைய ஞானத்தை பெறுவதற்கு நம்ம அறிவை தடையாக மாறிவிடக் கூடாது. இமானுவேல் காண்ட் என்ற ஒரு தத்துவவியலாளர், ஒரு பிலாசபர் இருக்கிறார். அவர் சொல்லுவார், when I enter into my church, ஆலயத்துக்கு நுழைகிற பொழுது I leave my reason out. என் அறிவை நான் வெளியில விட்டு செல்வேன். as I leave my slipper out. என் செருப்பை நான் வெளியில விடுற மாதிரி நான் நல்லா உலகத்துல பயின்றேன்னு அதெல்லாம் வெளியில வச்சுட்டு நான் ஆண்டவரிடம் செல்வேன். அவர் எனக்கு ஞானத்தை கொடுப்பார். எனவே நம் ஞானமும் நம் அறிவும் ஆண்டவருக்கு எதிராய் சென்று விடக்கூடாது. பல வேலையில் அப்படிதான் போய் கொண்டிருக்கிறது. கடவுளை வைத்து மனிதர்களை அவமானப்படுத்துவது, கடவுளை பயன்படுத்திக் கொள்வது, ஒரு யூஸ் ஒரு கிளாஸ் மாதிரி தேவையான கடவுளை யூஸ் பண்றது, தேவையான கடவுள் பெயரை எடுத்துக்கொண்டு எதற்காக? கடவுளை புகழ்வதற்கு அல்ல, மனிதர்களை அவமானப்படுத்துவதற்காக கடவுளை எடுத்துக்கொள்வது, பிரிவினைக்காக கடவுளை எடுத்துக்கொள்வது, பாரம்பரியத்தை எடுத்துக்கொள்வது. நாங்களாம் அப்பத்திலிருந்து கிறிஸ்தவர்கள், நாங்களாம் இப்படிதான் இருப்போம் அப்படிதான் இருப்போம் என்று கடவுளை பயன்படுத்துகிற பொழுது பிரியமான பிள்ளைகளை, நாம் ஞானத்தை பெறாமல் சாபத்தையே நாம் பெறுவோம். அப்படின்னா என்னவென்றால், இந்த கடவுள் முன்னாடி நம்ம தாட்சியோடு இருக்கிற பொழுது இந்த அறிவும் ஞானமும் இணைகிற பொழுது எவ்வளவு அபிஷேகம் பாருங்க. அதனாலதான் நிறைய படிச்சவங்க வாழ்க்கையில ஒன்றுமில்லாமல் போறாங்க. நிறைய படித்தவர்களோட முடிவு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஏனென்றால் அந்த ஞானத்தை பெறல. அந்த ஞானம் சேரணும். ஞானம் தான் நன்மையும் தீமையும் பகுத்தாயும் திறன். ஞானம் இல்லாத பொழுது நம்ம எங்கேயாவது மடமையில் சென்று முடிவோம். எனவே பிரியமான இறை உறவுகளே, அந்த ஞானத்தை தேடுகிற இடம் தான் ஆலயம். எனவே கோயில்ல நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம என்ன வேலை செய்தாலும் அவர்கிட்ட சரணாகதியாகி இந்த ஞானத்தை கொடுங்க. ஆண்டவரே, நான் பெற்ற அறிவை நான் எப்படி பயன்படுத்தணும் என்பதுதான் ஞானம். எப்படி நன்மை தீமை பகுத்தாயும் என்பதுதான் ஞானம். ஒரு அறிவு சுடரை நம்ம எப்படி ஒளியின் பாதையில் வைக்க வேண்டும் என்ற ஒளிதான் ஞானம். அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, நான் ஆசீர்வதிங்க அப்பாவும் கிருபையில நாங்க இருக்கணும் என்று நம்மளுடைய தேவைகளை எல்லாம் அவர்கிட்ட வைத்து அந்த ஞானத்தை கேளுங்க. அதான் ஆண்டவர் சொல்கிறார், ஞானிக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன். அன்றைக்கு ஞானிகள் யாராக இருந்தார்கள் என்றால் கிரேக்கர்கள் தான் ஞானிகளாக இருந்தார்கள். அதான் பவுலுடைய மிக அழகாக சொல்லுகிறார், கிரேக்கர்கள் சிலுவனுடைய ஞானத்தை பார்க்க மறந்தார்கள். எனவே நாம் கூட இந்த ஞானத்தை தேடி சொல்லுவோம். ஆலயத்துக்கு போங்க, ஜெபமாலை ஜெபிங்க, பர்சனல் ப்ரேயர்ல உட்காருங்க. அபிஷேகம் நமதாய் மாறும். ஆசீர்வாதத்தை பார்ப்போம், ஜெபிப்போம். அப்பா நன்றி, வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. இந்த நாளுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த நாளுக்காய் ஒப்பு கொடுத்து உங்களிடம் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க சொல்லுங்க அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க ராஜா. உங்க வல்லமையை காணும்படியா, உங்க அருளை காணும்படியா, இந்த கிருபையில வாழும்படியா எங்களை தொடுங்க, வழி நடத்துங்க. ஆண்டவரே, சாமியின் பெயர்ல அபிஷேகமா இருப்போம். நல்லது நடக்கும். உங்க விண்ணப்பங்களை எல்லாம் வைத்து ஜெபிக்கிறேன். எனவெல்லாம் வேண்டும் என்று கமெண்ட்ல கேட்கிறாங்களோ ஒவ்வொன்றையும் உங்களை பார்த்து வைக்கிறேன். நீங்க தொடுங்க, ஆசீர்வாதம். வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. ஆண்டவரே, சாமியின் பெயர்ல அபிஷேகத்தை காண்பீராக. ஆண்டவர் பாதையிலே வாழ்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் உங்களை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் இடையே காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறேன். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்கள் பகிர்ந்து கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. டேக் கேர். அது நெக்ஸ்ட் டே உங்களுக்கு விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்ல அனுப்புங்க. உங்களுக்காக நான்